ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க அம்மா. எதனால பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 4444 வகையான வைசூரிய வெப்பு நோயின்னு சொல்லக்கூடிய அம்மை போன்ற நோய் எல்லாம் தனக்குள்ள வாங்கிட்டு நாம எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அம்பாள் வந்து சாப்பாடு சாப்பிடாம 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கும் காலத்துல அம்பாளுக்கு இந்த பூச்செறிதல் ஆகப்பட்டது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டைம்ல அம்பாளுக்கு பூச்செறிதல் செய்யப்படும். அம்பாளுக்கு பூச்செறிதல் செய்யக்கூடிய நேரத்துல வேண்ட வரத்தை வேண்டபடி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த பச்சை பட்டினி விரத காலத்துல இது வந்து காலகாலத்துக்கும் ஐதீகமா நடக்குது. நமது முத்துமாரியம்மன் ஆலயத்திலே இன்று அன்னையாகப்பட்டவள் சாட்சாத் 1000 கண்ணுடையால் சகசிராட்சி என சொல்லக்கூடிய ஈரேழு உலகத்தையும் ஆளக்கூடிய மாரியின் பெரிய மாரியாக மகா மாரியாக சமயபுரத்து மாரியாக இன்று அன்னை வடிவெடுத்து இங்கு அமர்ந்த கோலத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அன்னை. இப்பொழுது இந்த தருணத்திலே இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் வேண்டுதலையும் அன்னை நிறைவேற்றி கொடுத்து வர வருடம் இதை போன்று பூச்செறிதல் நேரத்திலே அன்னையாகப்பட்டவள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் ஈடேறி அன்னையாகப்பட்டவள் உங்களுக்கு நிழல் போல கூட இருந்து அருள் பாலிப்பாள் என்பது எவ்விதமான ஐயமும் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த பூச்செறிதல் ஆகப்பட்டது உங்களுக்கு பூச்செறிதல் முடிந்த பிறகு உங்க கையால் எல்லாருக்கிட்டையும் பூ கொடுக்கப்படும். அன்னையிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து அன்னைக்கு பூச்செறிதல் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தருணத்துல அம்மா ஏதோ சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா இந்த பச்சை பட்டினிங்கிற காலத்துல துள்ளு மாவு, பானகம், இளநீர், உப்பில்லாத மோர், பழங்கள் போன்ற வகையான அன்னாகாரணம் இல்லாத ஒரு பழ வகைகள் தான் அம்பாள் சாப்பிடுவா. நைவேத்தியமே அதுதான் அம்பாளுக்கு. இன்னைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி அம்பாளுக்கு வந்து வச்சு நைவேத்தியம் பண்ண போறோம். நாம எல்லாம் ஒண்ணு, அம்பாள் முன்னால நாம எல்லாருமே ஒண்ணு, யாரும் பெரியவங்க இல்லை யாரும் சின்னவங்க இல்லைன்றத எடுத்துக்காட்டுறதுக்காகவே 1000 கண்ணுடையால் இங்க வீட்டில் இருக்கிறாள். அனைவரும் அம்பாளை பிரார்த்திச்சுக்கங்க, ரொம்ப நல்லா வேண்டிக்கங்க. என்னைக்குமே அம்பாள் வந்து சனத்துல வருவ, நிமிஷத்துல வருவ, நொடியில வந்து காக்கக்கூடியவள், சமயத்தில் வந்து காக்கக்கூடியவள். அதே மாதிரி சமயபுரத்தாளுடைய இன்னும் தனி சிறப்பு என்னவென்றால் ஆதி நாள்ல எல்லாம் 5 ரூபாய் டாக்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க இல்லையா? 1 ரூபாய் டாக்டர் பார்த்திருக்கீங்களா? 1 ரூபாய் டாக்டர் யார் தெரியுமா? இந்த அம்மா தான் 1 ரூபாய் டாக்டர். ஏன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேடிதான் நாம உடம்பு முடியலனாலும் மனக்கவலை இருந்தாலும் சரி, உடல்ல கவலை இருந்தாலும் சரி, டாக்டர் தேடி நாம போவோம். ஆனா நம்மளை தேடி வரக்கூடிய டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சமயபுரத்தாளுன்னு சொல்லலாம். நீங்க சனத்துல உடம்பு முடியலனாலும் சரி, மனக்கவலையா இருந்தாலும் சரி, 1 ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சிட்டீங்கன்னா போதும், அந்த டாக்டர் சமயபுரத்துல இருந்து நேரா உங்க வீட்டுக்கு வந்துருவா. உங்களை நோயெல்லாம் தீர்த்து வைப்பா, உங்க மனக்குறையெல்லாம் தீர்த்து வைப்பா. இப்படி தீர்த்து வச்சு அம்பாள் உங்களுக்கு அருள் பாலிக்கும் நேரத்துல நீங்க நல்ல மாதிரி ஆயிட்டீங்கன்னா அவளை தேடி அந்த கோவிலுக்கு ஓடணும். ஏன்னா அதான் நம்மளுக்கு எல்லாம் தாய் வீடு. இன்னைக்கு தாய் வீடை விட்டு அம்மா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான் போது நாம தான் ரொம்ப பெருமைப்படணும், அவளுக்கு நாம பிள்ளைங்களா இருக்கிறதுக்காக. இந்த பச்சை பட்டினி விரத காலத்துல அம்பாளுக்கு இது 3வது வாரம் வெள்ளிக்கிழமை, 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பூச்செறிதல் நடக்கும். நம்ம முத்துமாரியம்மன் ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை 3வது வாரம் வெள்ளிக்கிழமை பூச்செறிதல் பண்ணலான்னுட்டு அம்மாவுடைய உத்தரவின் பேர்ல நாம எல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இப்ப அம்பாளுக்கு பூச்செறிதல் செய்யப்படும். சிறப்பா எல்லாம் மனமுறையை வேண்டிக்கங்க, பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. ஜெய் சமயபுரம்பிகை மத்தாளுக்கு, ஜெய் சமயபுரம்பிகை மத்தாளுக்கு, ஜெய் சமயபுரம்பிகை மத்தாளுக்கு.